ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு வடை பண்ண போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்குல விட்டமின் கே சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக குழந்தைங்க இந்த வெறும் மரவள்ளி கிழங்கு கப்பக்கிழங்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறோம், ஒரு சின்ன பீஸாக எடுத்துருக்குறோம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதையும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா ஒரு 4 மிளகா, 2 வரமிளகா வத்தல் சேர்த்துருக்குறோம். பூண்டு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதை மிக்சியில் அரைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பையும் ஒரு சும்மா குறகுறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மரவள்ளி கிழங்கையும் நல்லா துருவி அதையும் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே வடையாக செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கிழங்கு நம்ம தோல் சீவலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்க கிழங்கு உங்களுக்கு நல்லா தோல் மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா பொடி பொடி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தோல் ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வந்துடும். கிழங்கு இப்படி நல்லா உள்பக்கம் வெள்ளையாக இருந்தால் தான் கிழங்கு நல்லா விளைஞ்ச கிழங்கு. கருப்பு கலரில் இருந்தால் அந்த கிழங்கை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நம்ம கழுவி தோல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா காய் சீவுறதில் வச்சு நல்லா பெரிய பல்ல வச்சு சீவி எடுத்துக்கிடுவோம். மிளகா வத்தல், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதில் நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்து அப்படியே நல்லா ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கிடுவோம். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிடுவோம். இதை அரைச்சதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு நம்ம அரைக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அப்படியே தண்ணி இல்லாமல் அரைச்சிடுவோம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு உப்பு, முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து நம்ம வடையாக செய்கிறது தான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்போட இந்த மரவள்ளி கிழங்கு விழுதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, இந்த வடைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பிணைஞ்சிருவோம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் லேசாக தண்ணி கூட இருக்க மாதிரி இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க. இதை வச்சு நல்லா நான் அப்படியே பிணைஞ்சிட்டு அப்படியே வடையாக செஞ்சு எடுக்கிறாங்க. இந்த வடை டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முருங்கைக்கீரை, மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே சேர்க்கும்போது சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ மரவள்ளி கிழங்கு வடை மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சு செஞ்சோம்னாவே அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை. இது அப்படியே நம்ம எண்ணெயில் வடையாக சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருந்த வடை மாவை சின்ன சின்ன உருண்டையாக தட்டியிருக்கோம். இதை அப்படியே லேசாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட் இருந்தாவே போதும். நல்லா முறுமுறுன்னு கப்பக்கிழங்கு வடை ரெடி ஆயிடும். காரம் உங்கள் அளவை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா வரமிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா தட்டுற பதத்தில் இருக்கணும் மாவு பார்க்குறதுக்கு. இப்போ வடை நல்லா செவந்து வச்சு நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்க வச்சதுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா உதிராமல் கொள்ளாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. அடுப்பு இந்த மாதிரி நம்ம மீடியம்லேயே வச்சு எடுப்போம். கலர் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரவும் அப்படியே நம்ம வடையை எடுத்துடுவோம். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த செட்டு வடையும் இந்த மாதிரி தட்டி செஞ்சு போட்டோம்.
ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வச்சுருக்கோம், தேங்காய் சட்னி, கார சட்னி, நம்ம விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிச்சு பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சசிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.